ஆதவர்ஜுனா என்ன சொன்னாரு? எஸ்ஐடி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா மு.க. ஸ்டாலின் அவர்களே? அப்பனா சிபிஐக்கு மாத்துறீங்கன்னா நீங்க பி டீமா? இந்த வழக்கை 8 வருஷம் இழுக்க போறீங்களா? எதுக்கு சொன்னாரு? அஜித்குமாருடைய மரணம் சொன்னாரு. ஏன் இப்ப எஸ்ஐடி வேணாங்கிறீங்க? ஏன் எஸ்ஐடி வேணாங்கிறீங்க? எத்தனை நாக்கு உங்களுக்கு? எத்தனை நாக்கு நம்ம கேட்குறோம்? நான் கேட்குற நியாயமான கேள்வி தானே. ஏன் உங்களுக்கு இப்படி ஏன் டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க? இந்த அரசியல் சூழல் இருக்கிறதுனால இந்த எஸ்ஐடி அந்த அரசியல பிரதிபலிக்குமோன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம். அப்படியா? அப்ப இந்த உயர்நீதிமன்றத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இங்க நடந்தது சதியே இல்லை விபத்துங்கிறாங்க. செந்தில் பாலாஜி பேரே உச்சரிக்கப்படலை. அதே உச்சநீதிமன்றத்துக்கு போய் இங்க நடந்தது சதி, ஆளும் கட்சியோட சதி, ஏதோ ஒரு கட்சி வந்திருக்குன்னு அந்த இடத்துல போய் வாதிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட், அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட், என்ன பிரச்சனை? எதனால இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏதாவது ஒன்று தப்பிக்கணும், ஏதாவது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும். எனக்கு சுற்றி ஏதாவது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும். சோஷியல் மீடியாவில் ஃபேக் ஐடிஸை வச்சு, வெளிநாடுகள்லேருந்து ஃபேக் ஐடிஸை வச்சு சம்மந்தம் இல்லாத ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறது. ஆனால் கோர்ட்டில் போய் ஒன்று,